மணிகண்டன், இந்த ஆர்ப்பாட்டத்தையொட்டி அந்த கடற்கரை பகுதியில் என்னென்ன மாதிரியான போக்குவரத்து மாறுபாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? குறிப்பா கட்சியின் தலைவர் விஜய் எந்த வழியில ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கக்கூடிய மேடையில் இணைய போகிறார்? அதாவது இந்த கட்சியுடைய போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கக்கூடிய தலைவர் விஜய் வாலாஜா சாலை வழியாக, அதாவது கடற்கரை சாலை எடுத்து சேப்பாக்கம் பகுதிக்கு இடதுபுறத்தில் திரும்பக்கூடிய வாலாஜா சாலை வழியாக சட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதி இருக்கக்கூடிய அந்த பிரஸ் கிளப் சாலை வழியாக இந்த போராட்டம் நடைபெறக்கூடிய இடத்திற்கு வருவதற்கு அந்த ரூட் என்பது தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த சாலை முழுமையாக பொதுமக்களோ அல்லது மற்றவர்களோ பயன்படுத்துவதற்கு தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதிகளில் தனியார் பவுன்சர்கள் மூலமாக பாதுகாப்பும், காவல்துறையினர் மூலமாக பாதுகாப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றவர்கள் யாருமே உள்ளே நுழையவோ அது வழியாக பயணிக்கவோ தடை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. பேரிகேடுகள் போட்டு தடுப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில், இன்னும் 10 நிமிடத்துக்கு மிகாமல் கட்சியுடைய தலைவர் நேரடியாக போராட்டம் நடைபெறக்கூடிய இந்த வளாகத்திற்கு வருகை தர இருக்கிறார். அந்த போராட்டம் நடைபெறக்கூடிய வளாகத்திற்கு முன்பாக, அதாவது இந்த கடற்கரை சாலையில வருகை தந்திருக்கக்கூடிய வாகனங்களை நிறுத்துவதற்கும் எந்தவித இடையூறும் இல்லாமல் அந்த வாகனங்கள் கலைந்து செல்வதற்கும் ஏதுவாக ஏற்பாடுகள் காவல்துறையினர் கவனித்து வருகின்றனர். தொடர்ந்து பேசலாம் மணிகண்டன். நேயர்களே, நாம் தற்பொழுது திரையில் பார்த்து கொண்டிருப்பது இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறக்கூடிய இந்த சிவானந்தா சாலையை நோக்கி தாவேக தலைவர் விஜய் அவருடைய இன்ன பிற முக்கிய தலைவர்கள் எல்லாம் செல்லக்கூடிய அந்த வாகன அணிவகுப்பை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அரசினர் ஓமந்தூரார் மருத்துவமனை அருகே தற்பொழுது விஜயின் வாகனம் கடந்து செல்லக்கூடிய காட்சிகளை தான் நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சில நிமிடங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கக்கூடிய அந்த சிவானந்தா சாலை மேடையை சென்று அடைய இருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். இந்த நிலையில் அவரது பயணத்தை தொடர்ந்து நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். மற்றொரு புறம் தாவேக தலைவர் விஜய்க்காக கட்சி தொண்டர்களும் பெருமளவில் அங்கு திரண்டு காத்திருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அரசினர் ஓமந்தூரார் மருத்துவமனையை தாண்டி சென்று கொண்டிருக்கக்கூடிய தாவேக தலைவர் விஜயின் வாகனமானது இன்னும் சற்று நேரத்தில் சிவானந்தா சாலையை அடைய இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்குமே எத்தனையோ ஒரு காரணங்களுக்காக கடந்த காலங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றிருந்தாலும் இன்று நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் கூடுதல் முக்கியத்துவம் பெறுவதும் கவனம் பெறுவதற்கும் காரணம் அக்கட்சியின் தலைவரான விஜய் நேரடியாக முதல் முறையாக களத்தில் இறங்க இருக்கிறார் என்பதுதான். அவருடைய முதல் போராட்டமாக இது மாறியிருக்கிறது என்பதுதான் அரசியல் களத்தில் கூடுதல் கவனம் பெற காரணமாக மாறியிருக்கிறது. அரசியலில் நுழைந்து ஓராண்டுக்கு மேலானாலும் போராட்ட களத்தில் அவர் இன்னும் இறங்கவில்லையே என்று தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வந்ததையும் நம்மால் பார்க்க முடிந்தது. பலதரப்பட்ட கட்சிகளும் அவர் பனையூரிலிருந்தே அரசியல் செய்கிறார் என்பது மாதிரியான விமர்சனங்களை எல்லாம் முன்வைத்த நிலையில் அந்த விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இன்றைய ஆர்ப்பாட்டம் அமைய இருக்கிறதா? இன்றைய ஆர்ப்பாட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் குறித்து விஜய் பேச இருக்கிறார்? குறிப்பாக திருபுவனம் அஜித்குமார் மரணம் என்பதை தாண்டி அரசு குறித்து என்னென்ன மாதிரியான விமர்சனங்களை முன்வைக்க இருக்கிறார்? களத்தில் விஜயின் பேச்சு எப்படி இருக்க போகிறது? ஆர்ப்பாட்ட களத்தில் முதல் கன்னி பேச்சாக எப்படி இருக்க போகிறது விஜயின் பேச்சு என்பது குறித்து நிறைய எதிர்பார்ப்புகள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நோக்கி அமைந்திருக்கின்றன. ஒரு முக்கிய காரணத்திற்காக நடைபெறக்கூடிய முக்கிய ஆர்ப்பாட்டம் என்பதை தாண்டி தாவேகாவின் தலைவர் விஜய் பங்கெடுக்கக்கூடிய முதல் ஆர்ப்பாட்டம் என்பதாலேயே கூடுதல் கவனம் பெற்றிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அங்கு பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களும் இந்த முக்கிய தருணத்தில் பங்கெடுக்கும் விதமாக அங்கு இணைந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்கிறோம். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் மாலை 5 மணிக்கு காண தவறாதீர்கள்.